பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. எங்கள் தொழில் ஆரம்ப தொழில் பரம்பரை தொழிலே வந்து பனைய தொழில் தான். நாங்கள் 17 வயசுலேருந்து நான் தொழில் செய்ய ஆரம்பித்தேன். 17 வயசுலேருந்து பனைய தொழில் தான் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் முன்னால் மழை தண்ணிகள் நல்லா இருந்துச்சு, தொழில்கள் நல்லா இருந்துச்சு. இப்போ தொழில்கள் அவ்வளோ சரியில்லை. மழைகள் சரியில்லாமல் போனோடனே தொழில்கள் சரியில்லை. அப்படி இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து தை மாதம் பனை சீசன் ஆரம்பிப்போம். பனை சீசன் ஆரம்பித்தோம்னு சொன்னால் 6 மாதத்துக்கு நாங்கள் பனை தொழில் ஆரம்பிப்போம். தை மாதம் ஆரம்பித்தோம்னு சொன்னால் ஆடி வரைக்கும் நாங்கள் பனை தொழில் ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்போம். அது வந்து தை மாதத்தில் நாங்கள் பனை இருக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் மொத சீசன் வந்து ஆரம்பத்தில் வந்து கட்டுப்பாலை பனையத்து தான் மொத வரும். அந்த பனையத்து வந்து ஆரம்பத்தில் பனை இருக்கும். நாங்கள் விடிய காலம் 2 மணிக்கு எல்லாம் எந்திக்கணும். 2 மணிக்கு எந்திரிச்சு பனைக்கு போனோம்னா நான் 5 மணி 6 மணிக்கு தான் சீவி முடிப்போம். சீவி முடிச்சுட்டு அதுக்கு மேலே நாங்கள் வந்து 2வது வந்து பனைக்கு ஆரம்பிக்கோம்னா அந்த டைமில் வந்து எங்களுக்கு 3 நேரம் பனைச்சிக்கணும். 3 நேரம் பனைச்ச வேண்டி இருக்கிறனால வந்து நாங்கள் 2 மணிக்கு எந்திரிச்சு பனைக்கு போனால் தான் எங்களுக்கு அந்த சீவருக்கு தோதா வரும். நாங்கள் அதுக்கு பிறகு வந்து அதை சீவி முடித்து பழையடி மத்தியாலம் சீவி அதுக்கு மேலே நாங்கள் இடுக்கி பழையடி பணங்கன்னு அறுத்துக்கிறது இடிக்கிட்டு வர 1 மணி 1:30 மணி 2 மணி கூட ஆகலாம். அதுக்கு பிறகு வந்து சத்திய காய்ச்ச குடிச்சிட்டு படுத்து கிடந்தோம்னா 3 மணி 3:30க்கெல்லாம் பனைக்கு அதுக்கு பிறகு போனால் தான் எங்களுக்கு வந்து 7 மணி 7:30க்கெல்லாம் சீவி முடிக்கிறதுக்கு ஒரு தோதா இருக்கும். அப்படி இருக்கிறனால வந்து காலை பனைக்கு வந்து அவ்வளோ நேரம் பனைக்கு போனால் தான் காலையில் நாங்கள் அந்த டைமுக்கு சீவி முடித்து வர முடியும். அப்படி இல்லைன்னா லேட் ஆகிரும் எங்களுக்கு சீவி முடிக்கிறதுக்கு. அப்படி இருக்கனால காலையில் வெள்ளங்காட்டில் பனைக்கு போனோம்னு சொன்னால் பொம்பளையால் எழுப்பி விடணும். எழுப்பி விட்டு போகணும். அருவா தீட்டணும், சுண்ணாம்பள்ளி பனைக்கு போய் கலக்கமட்டை அடித்து பனையில் ஏறினா பனையில் பயணியை ஊற்றணும். பயணியை குடுவையில் ஊற்றிட்டு சுண்ணாம்பள்ளி ராயிட்டு அதோட கலக்கமட்டையை தவரத்தில் போட்டு உடனே அருவாள் எடுத்து அந்த பாலையை சீவி அதுக்கு பிறகு முட்டியை கெட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இறங்கிடும். அது வந்து பருவப்பனை சீசன் கட்டுப்பாலை சீசனுக்கு அந்த இது அப்படி செய்வோம். அந்த தொழில் செய்வோம். அதே தொழில் வந்து பருவப்பனைக்கும் அதே தொழில் தான். பருவப்பனையும் ஆரம்பத்தில் நாள் ஏறி பூரா க்ளீன் பண்ணி அறுத்துக்கிறது க்ளீன் பண்ணி கருக்கெல்லாம் கிழித்து ரெடி பண்ணி வச்சுட்டு பாலை எடுக்கும். பாலை இடிக்கிட்டு பழையபடி அதே மாதிரி தான் ஒரு நாள் விட்டு மறுநாள் அதை வந்து பாலை இளம்பாலைக்கு அதை வந்து 2 நாள் ஒரு நாளோ 2 நாளோ சீவி விடுவோம். சீவி விட்டு அந்த பயணி சொட்டு போட்டதுக்கு பிறகு தான் கலசத்தை கொண்டு கட்டுவோம். கலசத்தை கொண்டு கட்டி அதே மாதிரி அந்த பயணி போட்ட உடனே அந்த வர அப்படி பூட்டிகிட்டு போய் ஏறி அந்த பயணியை ஊற்றிட்டு சுண்ணாம்பு ராவி கலயத்தை அதே மாதிரி கலசத்தை கட்டிட்டு இறங்கும். அதை நாங்கள் இறக்கி கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கொண்டு வந்து தான் அந்த பெரிய தவரத்தில் கீழே வச்சுருக்கோமே அந்த தவரத்தில் கொண்டு சேமிப்போம். ஒரு பனைக்கு எவ்வளோ ஒரு படியும் இருக்கலாம், ஒரு முட்டியும் இருக்கலாம், உலக்கு பயணியும் இருக்கலாம். அப்படி இருக்கிறது தான் நாங்கள் கொண்டு வந்து சீவி கொண்டு வந்து ஒரு தவரத்தில் வச்சு சேமித்து அதை கொண்டு வந்து தான் கொண்டு வருவோம். குச்சலுக்கு பயணி காய்க்கிற குச்சலுக்கு கொண்டு வருவோம். பயணி காய்க்கிற குச்சலுக்கு கொண்டு வந்து அதை வந்து அண்டாவில் ஊற்றி அதை காய்ச்சி அதை வந்து பொம்பளை ஆட்களுக்கு பெரிய சிரமம். அதுக்கு விறகு வெங்கிலி எல்லாம் பார்த்து அதை தீயை போட்டு அந்த வெக்கையிலேருந்து தீயை போட்டு காய்ச்சி அதை கிண்டி இறக்கி பருவம் பார்த்து அதையும் பருவம் பார்க்கணும். அது பருவமாக பார்த்து இறக்கலைன்னு சொன்னால் கருப்பட்டிக்காகாமல் போயிடும். அதை பருவமாக பார்த்து இறக்கி அதை கிண்டி ஊற்றி அதை தட்டி கொண்டு நாங்கள் வீட்டில் கொண்டு வச்சு அதை கொண்டு போய் வியாபாரத்தை கொண்டு 10 கிலோவோ 5 கிலோவோ கொண்டு போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு தவரம் பயணி காய்ச்சோம்னா 2.5 கிலோ சேரும். அந்த 2.5 கிலோவை நாங்கள் கொண்டு வியாபாரியிடம் கொண்டு போடும்போது வியாபாரி எங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து 2000 ரூபா இருக்குது. முதல்ல வந்து 1600 இருந்துச்சு. அந்த டைமில் எங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் 500 400 450 ரூபாய்க்கு தான் இருக்கும். அவ்வளோ சூழ்நிலைக்கு தான் இருந்துச்சு. இது வந்து இந்த பயணிகள் பனையத்து கொஞ்சம் அதிகமாக இருந்து பயணிகள் ஒரு 4 தவரத்துக்கு பயணி இருந்துச்சுன்னா 10 கிலோ சேரும். 10 கிலோ சேர்ந்துச்சுன்னா நாங்கள் அதை பக்குவப்படுத்தி காய்ச்சி கொண்டு வந்து மேலும் சிந்தாத அளவுக்கு காய்ச்சி கொண்டு போய் போட்டோம்னா எங்களுக்கு ஒரு அந்த விலை அந்தந்த நேரம் வியாபாரிகள்கிட்ட விலை என்ன விலை இருக்கோ அந்த டைமில் அந்த விலைக்கு 1600 கிடைக்கும். இப்போ சூழ்நிலைக்குன்னா 2000 ரூபா கிடைக்கும். இதுதான் ஒரு நாள் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது வேலைக்கு உண்டான கூலி. இப்போ 4 தவரம் பயணி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு கொட்டானுக்கு பயணி இருக்குதுன்னு சொன்னால் எப்படியும் ஒரு 50 பனையாவது ஏறணும். 50 பனையாவது ஏறினா தான் அந்த 4 தவரம் பயணி நமக்கு சேரும்.
அதை வந்து நம்ம காய்ச்சி கொண்டு வந்து நம்ம அதை காய்ச்சி தட்டி கொண்டு வியாபாரிகிட்ட கொண்டு நம்ம போடுறோம்னு சொன்னால் அது விலைவாசிகள் எல்லாமே வியாபாரிக தான் அதுக்கு வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறனால வந்து நம்ம வந்து இவ்வளோ நம்ம போடுறதான் கொண்டு கருப்பட்டி போடுறதான் அவங்க அந்தந்த அவங்க சங்கத்து பிரகாரம் ரேட்டு என்ன ரேட்டு வச்சுருக்காங்களோ அந்த ரேட்டு பிரகாரம் எங்களுக்கு வந்து எங்கள் சிட்டையில் அவங்க அன்னாடி எழுதி விட்ருவாங்க. இப்போ நாங்கள் கொண்டு போடுற கருப்பட்டியை கொண்டு அன்னாடி எங்கள் சிட்டையில் எழுதி விட்ருவாங்க. எழுதி விட்டு மாதம் ஒரு ட்ரிப்பு வந்து கணக்கு வழக்கு பார்ப்பாங்க. கணக்கு வழக்கு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கொட்டம் இருக்குதுன்னு சொன்னால் 30 நாளைக்கு இவ்வளோதுன்னு கணக்கு பண்ணி அவங்க கொண்டு கணக்கு பார்த்து இவ்வளோது நாங்கள் சாப்பாட்டுக்கு அந்த வார சாப்பாட்டுக்கு இவ்வளவு வாங்கியிருக்கோம் அதெல்லாம் கணக்கு பண்ணி அவங்க கழிச்சிக்கிட்டு மிச்சம் இவ்வளவு இருக்குதுன்னு சொல்லி எங்கிட்ட அந்த சிட்டையில் எழுதி கொடுத்து விடுவாங்க. 3 தவரம் பயணி காய்க்கணும்னு சொன்னால் அதுக்கு குறைஞ்சது வந்து எப்படியும் ஒரு 400 ரூபாய்க்கு மேலே விரவு செல்லும். அதை காய்ச்சி இது பண்ணி கொண்டு வந்து நாங்கள் வந்து போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு 1000 ரூபாயும் கொடுக்கலாம், 1500 கொடுக்கலாம். அதில் வந்து எங்களுக்கு சம்பளங்கள்லாம் எங்களுக்கு பொம்பளையால் நானும் 2 பேரும் தான் பார்த்து நாங்கள் வந்து சீவி கொண்டு கொடுக்கறது மட்டும்தான் எங்கள் கடமை. அதை காய்ச்சி இது பண்ணி அதை கிடந்து காய்ச்சி இது பண்ணி கருப்பட்டி எடுக்கிறது வந்து அதுக்கு பொம்பளையாளுக்கு வேலை. அதுகளும் சிரமப்படத்தான் செய்யுங்க. எங்களோட வெயிலில் கிடந்து அதுகளும் கஷ்டப்படுற சூழ்நிலை தான். அப்படி இருக்கனால வந்து எங்களுக்கு சில நேரங்களில் வந்து 10 கிலோவுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு சம்பளம் கூட 2 பேருக்கும் கட்டாத அளவுக்கு சூழ்நிலை கூட வரும். அவ்வளோ சூழ்நிலை கூட இருக்குது. அப்படி இருக்கிறனால வந்து வியாபாரிகிட்ட கொண்டு போட்டால் அதில் எவ்வளவு வருதுங்கிற காசு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து மிஞ்சி எங்களுக்கு வந்து இப்போ சாதாரண கூலி வேலைக்கு போனால் எப்படியும் 600 சம்பளம் கொடுக்காங்க. 600 சம்பளம் கொடுக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த நேரத்தில் நாங்கள் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு தான் எங்களை விடுவாங்க. அந்த நேரம் வந்து 30 35 தான் சம்பளத்துக்கு போகணும். இப்போதைக்கு 600 சம்பளம் கொடுத்தா கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க வேலை விட்டு. அப்படி இருக்கும்போது நாங்கள் பொழுதுக்கும் இந்த வேலையில் நாங்கள் பொழுதுக்கும் பாடுபட்டு எங்களுக்கு மிஞ்சி போனால் எங்களுக்கு அந்த சர்வசாதாரணமாக வந்து எனக்கு ஒரு 500 சம்பளம், பொம்பளையாளுக்கு ஒரு 300 சம்பளம் போட்டாலும் 800 போக எங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 400 450 தான் மிஞ்சி. இவ்வளோ தான் எங்கள் கை அதில் வந்து மிஞ்சுறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ பணத்தொழில் செய்கிறோம் வைக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு வீட்டில் போய் ஒரு பொண்ணு கேட்க போனாலும் பனைத்தொழில் என்ன தொழில் பார்க்கிங்க அப்படின்னு கேட்காங்க. பனைத்தொழில் பார்க்குறவங்களுக்கு பொண்ணு கொடுக்கலன்னு யோசனை பண்ணுறாங்க சில இடங்களில். அப்படி சூழ்நிலையில் இப்போதைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. தோட்டத்தில் வந்து இது வந்து 5 ஏக்கர். இந்த 5 ஏக்கர் தோட்டத்தில் வந்து மாமரம் வந்து ஒரு 60 மரம் வச்சுருக்குறோம். புளி ஒரு 150 புளி இருக்குது. பனைமரங்கள் வந்து ஒரு 100 பனைமரங்கள் இருக்குது. இது போக தேக்கு, கொய்யா இதெல்லாம் ஒரு மரம் 2 மரம் 3 மரம் எங்களுக்கு தேவைக்கு வச்சுருக்குறோம். இங்கே இந்த பகுதியில் வந்து தண்ணி 20 அடியில் நல்ல தண்ணி இருக்கும். ஆனால் மண் வந்து கடற்கரை மண். இதில் வந்து கடற்கரை மண்ணுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அப்படி இருந்து நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் அதிகப்படியான உழைப்புனால நாங்கள் இதில் இந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். இப்போ பனைத்தொழிலை பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் ஆரம்பிக்குதும். தை மாதம் ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடி மாதம் வரைக்கும் 6 மாதம் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் மழை இல்லாதனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாவே சீசன் முடிவுக்கு வருது. 10 கிலோ கருப்பட்டியோட விலை வந்து 2000 ரூபா இப்போ இருக்குது. சீசன் தை மாதத்தில் வந்து அது வந்து 2500 ரூபாயா இருக்கும். இடையில வந்து நம்ம வந்து ஒரு சித்திரை மாதம் வைகாசி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா அது 1500 ரூபாயா வந்து விலை இருக்கும். அதனால் அந்த சீசனில் வந்து கொஞ்சம் விலையை இடையில குறைஞ்சி 2வது கூடுனதோட சீசனுக்கு முடிஞ்சிடும். இப்போ இந்த வருஷம் வந்து விலை வந்து இப்போ 2000 ரூபா வரைக்கும் இப்போ இருக்குது. 2200 ரூபா இப்போ 10 கிலோ கருப்பட்டியோட விலை வந்து 2200 ரூபா இருக்குது. இந்த 2200 ரூபாய்க்கு அவங்க பணம் சீவுறதுக்கு வந்து ஒரு 60 பனையாவது ஏறணும். 60 பனையும் ஒரு நாளைக்கு 3 தடவை ஏறி இறங்கணும். 3 தடவை ஏறி இறங்கினா தான் அவங்களுக்கு 60 ஒரு குடும்பத்தோடு உழைக்கணும் இந்த வேலைக்கு. இந்த பனைத்தொழிலுங்கிறது பார்த்தோம் ஒரு ஆழம் பணம்பாங்க. அந்த ஏரியாவில் ஒரு ஆழம் பணம்னா 60 பனை. 60 பனை வந்து ஒரு ஆள் சீவக்கூடிய பணம் தான் ஒரு ஆழம் பனை. 60 பனைக்கு மேலே ஏறுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது ஒரு சிலராக தான் அது முடியும். இப்போ இந்த 60 பனைக்குள்ள ஏறினாங்கன்னா முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை தண்ணி பெஞ்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து ஒரு 60 பனை சீவனா வந்து 30 கிலோ கருப்பட்டி வரும். இப்போ வந்து 60 பனை ஏறினா 10 கிலோ தான் இருக்குது நல்லா சீசனில். இப்போ அன்சீசன் இப்போ முடிய போகுது. இந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ 3 கிலோ தான் அவங்களுக்கு இருக்குது. இந்த இதில் வந்து முதல்ல வந்து தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது வந்து கட்டுப்பாலாமாங்க ஆண் பனை. அந்த ஆண் பனை வந்து முதல்ல வந்து ஏறினாங்கன்னா ஒரு 60 பனை ஏறுறதா இருந்தால் ஒரு 25 பனை 30 பனை வந்து ஆண் பனை இருக்கும். இதை வந்து காலையில் வந்து அவங்க ஏற ஆரம்பித்தாங்கன்னா
ஒரு நாளைக்கு வந்து காலையில் வந்து அதிகாலையில் 2 மணிக்கு வந்து அவங்க பணம் ஏற ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 6 மணிக்கு அவங்க முடிப்பாங்க. 15 இறக்கி முடிச்சுட்டு திருப்பி ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி 8 மணிக்கு வந்து அல்லது 9 மணிக்கு மத்தியான பணம் சீவ ஆரம்பிப்பாங்க. மத்தியான பணங்கிறது வந்து பாலையை மட்டும் சீவி அதை இடுக்கி விடுவாங்க. இடுக்கிறதுனா அதுக்குன்னு ஒரு மரத்தாலான ஒரு பொருள் இருக்கும். அதை வச்சு அதை இடுக்கி விட்டு மத்தியான பணம் சீவுவாங்க. சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அது முடிக்கிறதுக்கு 12 மணி 1 மணி ஆயிரும். அப்புறம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மறுநாள் அன்னைக்கு சாயங்காலமே மறுபடியும் 4 மணிக்கு வந்து சாயங்கால பணம் செய்வாங்க. இந்த 4 மணிக்கு ஏறினா நைட்டு முடிக்கிறதுக்கு 8 மணி 9 மணி ஆயிரும். அப்போ 8 மணி 9 மணி 10 மணிக்கு படுத்தானா 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு அவங்களோட தூக்கமே இருக்கும். இந்த 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கிறாங்க. 20 மணி நேரம் உழைச்சி அவங்களுக்கு வந்து அதை இது பண்ணும்போது வந்து இப்போ 4 கிலோக்கு கருப்பட்டிக்கும் அந்த 24 மணி நேரம் உழைக்கணும். 10 கிலோ கருப்பட்டிக்கும் அந்த 20 மணி நேரம் உழைக்க வேண்டிய இதெல்லாம் இருக்கும். விலையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து 2000 ரூபா கிலோ வந்து 200 ஒரு 800 ரூபா அவங்களுக்கு இருக்குது. இந்த 800 ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து குடும்பத்தோடு உழைக்கணும். இந்த குடும்பத்தோடு உழைக்கிறது வந்து இன்றைக்கி அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க சேர்ந்து தான் அதை காய்க்கணும். விறகு ஒரு அதில் இந்த 800 ரூபாய்க்கு இப்போ கருப்பட்டியில் 200 ரூபாய்க்கு விறகும் போயிடும். இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா விலையை வந்து வியாபாரியை தான் நிர்ணயிக்க மாட்டாங்க, ஒரு உற்பத்தியாளர் நிர்ணயிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவை ஸ்டாக் வைக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து கொள்முதல் பண்ணி குறைச்சிக்கிடுவாங்க. 1200 தான் போகுது 1300 தான் போகுதுன்னுட்டு குறைச்சி எடுத்துக்கிட்டு திருப்பி இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை காலங்களில் வந்து கருப்பட்டி இருக்காது, 6 மாதம் இருக்காது. அந்த டைங்களில் வந்து இதை இரட்டிப்பான விலைக்கு விற்பாங்க. 3000 ரூபா 3500 ரூபாய்க்கு இதை விற்பாங்க. வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இதில் வந்து லாபம் இருக்குது, இவங்களுக்கு எந்த ஒரு லாபமே கிடையாது. இன்னொன்றுனா அந்த 6 மாதம் கடின உழைப்புக்கு அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு 3 மாதமாக ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த 3 மாதம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து அந்த வியாபாரிகிட்ட முன்பணமாக வாங்குறாங்க. இந்த முன்பணமாக வாங்கினதுனால திருப்பி வந்து இவங்களால் அந்த கருப்பட்டி இருப்பு வச்சோ அதுக்கு ஸ்டாக் வச்சோ பண்ணுறதுக்கு அவங்களால முடியாது. 100க்கு 5% கூட இளைஞர்கள் பணச்சி விலை. இப்போ வந்து பணம் இந்த பக்கம் பணம் ஏறுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இருப்பாங்க. இந்த 50 வயசுக்கு கீழே உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருப்பாங்க. அதுலேயும் 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க 5% தான் இருப்பாங்க. அதனால் இன்னொரு 10 வருஷத்தில் இந்த பக்கம் இந்த தொழிலே வந்து இல்லாமல் போயிடும். ஒரு கத்திரிக்காய் மலை கூட ஒட்டஞ்சத்திரத்தில் சந்தையில் போய் படுத்துதுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு சந்தையே கிடையாது. இதுக்குன்னு ஒரு சந்தை வந்துன்னா வெளியூர் வியாபாரிகள் வந்து வாங்க ஆரம்பித்தாங்கன்னா இன்றைக்கி மதுரையிலேருந்து இங்கே ஒரு கருப்பட்டி வாங்குறதா இருந்தால் இங்கே இருந்து ஒரு 10 கிலோ கூட யாரும் வாங்கவங்களால வாங்க முடியாது. அவங்க ஒரு வியாபாரிட்டு தான் போய் வாங்கணும். அப்போ வியாபாரி வந்து இங்கே 2000 ரூபாய்க்கு வாங்கினா 2500 ரூபா சொன்னாலும் அவங்க வாங்கிட்டு தான் போவாங்க. அது மாதிரி அதே இது ஒரு சந்தைப்படுத்தல் இருந்தால் அந்த சந்தையை கொண்டு போனால் அந்த விலையை வந்து அந்த 500 ரூபா லாபம் உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 100 ரூபாய்க்கு ரோட்டில் வச்சு கருப்பட்டி விற்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையுமே 100 ரூபாய்க்கு கருப்பட்டி கொட்டானில் வச்சு விற்பாங்க. எப்பவும் சொல்கிறேன் 100 ரூபாய்க்கு எந்த காலத்துலையும் இந்த உற்பத்தியாளர்கிட்ட 100 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த 100 ரூபாய்க்குங்கிறது சுத்தமான கலப்படம். அந்த 100 ரூபா கருப்பட்டியை வந்து நீங்கள் எப்பவும் வாங்காதீங்க. கருப்பட்டியோட விலை இன்றைக்கி வந்து 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிலோ 250 ரூபாய்க்கு மேலே தான் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கும். நல்ல சீசனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 200 ரூபா ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும். 100 ரூபாய்க்கு கருப்பட்டி கொடுத்தா கட்டாயம் வாங்குங்க. அது ஃபுல்லாக கெமிக்கலும் சீனியும் தான் அதில் இருக்கும். வேம்பாறு கருப்பட்டினா ஒரிஜினலான கருப்பட்டினா அதோட விலை வந்து இன்றைக்கி விலை வந்து 250 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 300 ரூபா 350 ரூபாய்க்கு வந்துடும். 350 ரூபாய்க்கு மழை காலத்தில் வந்து 350 ரூபாய்க்கு வந்துடும். அதனால் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கருப்பட்டி வந்து எப்பவும் கிடைக்காது. அதை இது பண்ணுறது. அப்புறம் இந்த பனங்கற்கண்டு வந்து கிலோ வந்து 800 ரூபாய்க்கு மேலே இருக்குது விலை. ஆனால் உங்களுக்கு அங்கே 150 ரூபாய்க்கு கொடுப்பாங்க பனங்கற்கண்டு. அதுவுமே அது பொய் தான். பனங்கற்கண்டுங்கிறது வந்து இங்கேயே 100க்கு ஒருத்தர் தான் செய்வாங்க. ஏன்னா கஷ்டமான வேலை. அதனால் வந்து கிலோ வந்து 800 ரூபாய்க்கு இருக்கும். அதனால் வந்து அன்றைக்கி அதுவும் 100 ரூபா 150 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா வாங்காதீங்க. அது வந்து விலை வந்து அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரிஜினல் எப்படிங்கிறது ஒரு தடவை வந்து பார்த்து அது என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். பனங்கற்கண்டுக்கும் சாதாரண சீனி கல்கண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதனால் பனைப்பொருள் வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான கஷ்டம் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அதுக்குள்ள ஊதியம் கிடையாது அவங்களுக்கு வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடையாது. அரசு தரப்பில் வந்து எல்லாரும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த பகுதியில் வந்து சந்தை ஒரு பொதுவான ஒரு சந்தைக்கு அரசு தரப்பில் வச்சா வெளியூர் வியாபாரிகள் வந்தால் கட்டாயம் வந்து நல்ல விலை இருக்கும், நல்ல பொருள் கிடைக்கும். இதை கருப்பட்டி எப்படி சீவனும் வைக்கணுங்கிறதுக்கு ஒரு 18 வயசுக்கு கீழே உள்ள பசங்களுக்கு தெரியவே செய்யாது. இதில் ஆண் பணம் எது பெண் பணம் எதுன்னே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து இப்போ வந்து அது எங்கள் பகுதியில் உள்ளவங்களுக்கே தெரியாது, அப்புறம் வெளியூரில் உள்ளவங்களுக்கு எப்படி தெரிய போகுது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் ஒரு கல்லூரி படிப்பில் கேரளாவிலலாம் தென்னை மரம் ஏறுறதுக்கு தனி பயிற்சி வச்சுருக்காங்க, எப்படி கொடுக்குறோன்னு. அதே மாதிரி நம்ம பனை மரங்களில் வந்து மேம்படுத்தணும்னா பனங்கொட்டை இப்போ வந்து எல்லா ஏரியாவிலையும் பனங்கொட்டைகளை வந்து விதைக்கணும், பனை விதைகள் விதைக்கணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடு நிப்பாட்டாமல் அந்த பனை விதையை வந்து விதைச்சி அதில் வந்துச்சுன்னா அதை 15 எப்படி இறக்கணும் என்ன செய்யணுங்கிறதையும் வந்து ஒரு
வகுப்பு மாதிரியோ கல்லூரி மாதிரியோ அதை பண்ணினாங்கன்னா இந்த தொழிலை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம். நம்மளும் ஒரு சுத்தமான ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டு நம்ம உடம்ப பாதுகாத்துக்கலாம். இப்போ வந்து பதனி வந்து காலையில் வந்து அவங்க வந்து ஒரு 6 மணிக்கெலாம் பதனி கொண்டு வந்துடுவாங்க. பதனி கொண்டு வந்தோன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து இந்த ஏரியாவில் வந்து அண்டா சொல்கிறது பதனி வைக்கிற அண்டான்ட்டு இது வந்து ஒரு 3க்கு 3 சைஸ் இது ஃபுல்லாக ஊற்றி காய்ச்சோம்னா 30 கிலோ பதனி வரும். இப்போ வந்து சீசன் முடிய போகுது. இப்போ இருக்கிறது நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நாள் உழைப்புக்கு வந்து அவங்களுக்கு இருக்கிற பதனி வந்து ஒரு 3 அல்லது 4 கிலோ தான் அதில் வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நாங்கள் வந்து 20 மணி நேரம் வேலை பார்க்கணும். 20 மணி நேரம் வேலை பார்த்து 3 மணி நேரம் இதை காய்க்கணும். காய்ச்சா தான் அந்த கருப்பட்டி வரும். இப்போ இதை வந்து பதனி காய்க்கிறது வந்து நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் காய்க்கணும். 3 மணி நேரம் காய்ச்சலாம் 2 மணி நேரம் காய்ச்சோம்னா இதில் வந்து பனங்கல் கண்டுக்குள்ள பதம் வரும். அந்த 2 மணி நேரம் காய்க்கிற பதனி. இப்போ வந்து நம்ம வந்து பனங்கல் கண்டு செய்யலாம், கருப்பட்டி தான் செய்கிறோம். அதனால் 3 மணி நேரம் காய்க்கணும். 3 மணி நேரம் காய்ச்சோம்னா இது இன்னும் திக்காகி ஒரு கூழ் நம்ம கம்மங்கூழ் குடிக்கிற மாதிரி அதோட கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்துடும். அதை வந்து இந்த மாதிரி தேங்காய் சிரட்டைகளில் வந்து கீழே வெள்ளை துணியை விரித்து இதை வச்சு நம்ம ஊற்றி வச்சிரும். ஊற்றி வச்சுட்டா ஒரு மணி நேரத்தில் இந்த மாதிரி இதுகளில் தேங்காய் சிரட்டைகளை கீழே வெள்ளை துணியை விரித்து வச்சுருவாங்க. வச்சுட்டா இதில் வந்து ஊற்றிட்டாங்கன்னா ஒரு மணி நேரம் அங்கே 3 மணி நேரம் காய்ச்சி இதில் வச்சுட்டா ஒரு மணி நேரம் காய்ஞ்சிருச்சுன்னா திருப்பி இதை எடுத்துட்டோம்னா அதில் கருப்பட்டி வந்துடும். இதை வச்சு எடுத்துட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் அது காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து ஓலை கொட்டானில் வச்சு எடுத்து வியாபாரிகிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்துருவோம். இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 அல்லது 4 கிலோ தான் கருப்பட்டி இப்போ இன்றைக்கி உற்பத்தி ஆகும். ஏன்னா இப்போ வந்து மழை இல்லாத காரணத்தினால முன்னக்கூடியே வந்து இந்த சீசன் வந்து முடிவுக்கு வருது. மண்ணில் மலர்ச்சி வாழ்வில் புதிய எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.